ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கர்நாடகாவில் கோரிக்கை வைத்த பொதுமக்களை அமைச்சர் கேடிகள் என கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சித்ரதுர்காவில் உள்ள சாதிக் நகரில் மசூதி கட்டுவதை தடுக்க வேண்டும் என அமைச்சர் டி சுதாகரை சந்தித்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அப்போது பாக்யா திட்ட நிதி வந்ததா என அமைச்சர் கேட்ட நிலையில் பேச்சை மாற்றாதீர்கள் என கூறி இளைஞர்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது அவர்களை அமைச்சர் கேடி என கூறியதால் ஆவேசமடைந்த பொதுமக்கள் அந்த வார்த்தையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். பதற்றம் நிலவியதால் போலீசார் தலையிட்டு பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். பின்னர் சிலர் அமைச்சரின் காரை மறித்து கோஷம் எழுப்பவே போலீசார் அவர்களை கைது செய்தனர். பெங்களூருவில் கட்டுமான பொருட்கள் இடையே பதுங்கி இருந்த மலைப்பாம்பால் பரபரப்பு ஏற்பட்டது. தலகட்டபுராவின் ஜுடிஷியல் லே அவுட்டில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அங்கிருந்த கான்கிரீட் கட்டுமான பொருட்களுக்கு இடையே மலைப்பாம்பு ஒன்று பதுங்கியிருந்ததைக் கண்டு தொழிலாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் மலைப்பாம்பை லாவகமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். ராஜஸ்தானில் 60 வயது முதியவர் ஒருவர் திருமண நிகழ்ச்சியில் குத்தாட்டம் போட்ட வீடியோ இணையவாசிகளை கவர்ந்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜீவ் ஜோஷி 60 வயதில் 20 வயது இளைஞரைப் போல உடலை வளைத்து நெளித்து ஆடிய விதத்தை பார்த்து அங்கிருந்தவர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர். தாய்லாந்தில் இருந்து 733 கிராம் தங்கம் கடத்தி வந்த இளைஞர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சந்தேகத்தின் பேரில் இளைஞர் ஒருவரை சோதனை செய்த சுங்க இலாக்கா அதிகாரிகள் மலக்குடலில் உருளை வடிவில் அவர் தங்கம் கடத்தியதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து அவரை கைது செய்த அதிகாரிகள் 87 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.